2005ல எடுக்கப்பட்ட தி டெசன்ட் படம் இப்ப இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர், சர்வைவல், ஹாரர் த்ரில்லரா எடுத்திருக்காங்க இந்த படத்த. இப்ப இந்த படத்தோட கதைய எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் சாரா வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க குடும்பத்த ஃபேமிலிய இழந்துறாங்க. அதனால அவங்க கொஞ்சம் டிப்ரஷன்ல இருக்காங்க. அவங்கள எப்படியாவது மனநிலைய கொஞ்சம் திருத்தி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பூரா சேர்ந்துக்கிட்டு கேர்ள்ஸ் டீமு ஒரு குகைக்குள்ள போய் ஒரு ட்ரெக்கிங் பண்ணி போலான்ட்டு போறாங்க. இவங்க அங்க போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடந்துச்சு, என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, இதெல்லாம் சொல்றது தான் இந்த டெசன்ட் படத்தோட கதை. படத்துல தமிழ் டப்பிங் சூப்பராவே பண்ணியிருந்தாங்க. இவங்க இந்த குகைக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு 17 நிமிஷத்துக்கிட்ட எடுத்துக்குவாங்க. அதை எடுத்ததுக்கு அப்புறம் படம் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாவே போகும். அதுக்கப்புறம் கடைசி 40 மினிட்ஸ்லாம் ரொம்ப நீட்டா அழகா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க படத்தை. ஏன்னா பரபரன்னு பத்திட்டு போற அளவுக்கு தான் நம்மகிட்ட இருந்துச்சு. அதுல அந்த அமானுஷ்யம் வந்ததுக்கு அப்புறம்லாம் ரொம்ப பிரமிப்பாவே இருக்கும் படம். இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது. ஆனா கோரமா ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் நிறையவே இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பாருங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துல அப்படி ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. அந்த ரத்தம் தெரிக்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோயின் அந்த இதுல இருந்து டிராவல் பண்றது, இதை காமிச்ச விதம் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப நல்லாவே எடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த படம் வந்து உங்களுக்கு அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிள் இருக்கு.